அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, நபிமார்களுடைய தொடர் வரிசையை அல்லாஹ்வின் அருளால் குர்ஆனில் சொல்லப்பட்ட பெயர் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாறை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபிகள் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். நிறைய பேருக்கு பேர் தெரியும், அவங்க பட்ட சிரமங்கள் தெரியும், என்னென்ன மாதிரியான நிலைகள் எல்லாம் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சில பேர் நாம் உள்வாங்கியிருப்போம். இருந்தாலும் அவர்களின் வரலாற்றோடு சேர்த்து அதை நாம் உள்வாங்கும் பொழுது மிகச்சிறந்த பலனை நம்முடைய வாழ்க்கையிலே அதை பெற்றுத்தரும். இன்ஷா அல்லாஹ் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி முழுமையாக இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பேசுவோம். ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் கோட் பண்ணி காட்டிட்டு நமக்கு இங்கே ஹஸரத் வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் மிகச்சிறந்த கல்வியாளர். அவர்களுடைய நூல்தான் மிஷ்காத்துல் மசாபி. அவர்கள் தமிழாக்கம் செய்து விரிவுரையோடு எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு அதி அற்புதமான நபிமொழி தொகுப்பு அது. அதை பற்றி சில விஷயங்களை ஹஸரத் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஒரு அறிமுகம் மட்டும். ஏன்னா நம்ம எல்லாரும் கேட்குற மாதிரி இணையதளத்துலேயும் நிறைய மக்கள் இதை தொடராக கேட்டுட்ருக்குறாங்க. ஒரு சின்ன அறிமுகமத்தை கொடுத்துட்டு நாளைக்கு அதனுடைய தொடரை இன்ஷா அல்லாஹ் விரிவாக சொல்லுவோம். ஐயூப் நபி அலைஹிஸ்ஸலாம் மற்ற நபிமார்களிலே சில நபிமார்கள் அரபிகளாக இருந்தாங்க, வேறு சில நபிமார்கள் வேறு மொழி பேசுகிறவங்களாக இருந்தாங்க. ஐயூப் நபி அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ரோம பகுதியிலிருந்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய இத்தாலி போன்ற பகுதியிலிருந்து அல்லாஹ் தேர்வு செய்தார். ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தின் எந்தெந்த வழிகள் எல்லாம் உண்டோ எல்லா வழியிலையும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருந்தான். அவங்களுக்கு வீடு வாசல் இருந்துச்சு, தோட்டந்தொரவு இருந்துச்சு, மாடுகள் ஆடுகள் கால்நடைகளில் பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க. எல்லா வகையான செல்வங்களையும் எல்லாம் கொடுத்துருந்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த செல்வங்களை எல்லாம் இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு பெரிய நோய்க்கு அவங்க ஆளாகிட்டாங்க. அந்த நோயில் கிட்டத்தட்ட 18 வருஷம் இருந்தாங்க. 18 வருஷம் நோயில் அதில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஊர் உலகம் எல்லாம் வெளியே துரத்துது, நீங்கள் எங்கள் கூட இருக்காதீங்க, உங்கள் நோய் எங்களுக்கு தொத்திக்க போகுது. இருந்த சொந்த பந்தம் குடும்பம்லாம் பெரிய குடும்பம் எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதில் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் எப்படி இருந்தாங்க, அந்த காலம் எப்படி இருந்துச்சு, யார் அவங்களுக்கு கை கொடுத்தா? சரி, அந்த 18 வருஷ காலத்தில் இப்படியும் சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இம்புட்டு காலம் இவர் நோயில் படுத்துருக்காரு, இவர் செஞ்ச பாவம் தான் அவருக்கு இந்த மாதிரி நோயை விடிஞ்சு நிற்குதோ அப்படின்லாம் பேசினாங்க. இதற்கெல்லாம் என்ன பதில்? அல்லாஹ் என்ன மாதிரியான ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை ஹஸரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான்? இழந்ததையெல்லாம் திருப்பி பெற்றாங்களா இல்லாங்களா? அப்படி திருப்பி பெற்றால் எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பெற்றாங்க என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விரிவாக நம்ம ஐயூப் நபி பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ நம்முடைய ஹஸரத் அவர்கள் லால்பேட்டை மன்சூர் அன்வாருடைய பேராசிரியர், பக்கத்தில் புதுப்பேட்டையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இமாமாக இருந்து மெட்ராஸில் எல்லாத்துக்குமே அறிமுகம். நம்ம பள்ளிக்கும் கூட அவங்க பயானுக்கு வந்திருக்கிறாங்க. ஹஸரத் அவங்க இந்த நூலை பற்றி சில விளக்கங்கள் நமக்கு சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னைமிக்க அல்லாஹ்வின் நேசர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அருமையான வாலிப சகோதரர்களே, நாள்தோறும் தராவி தொழுகைக்கு பிறகு ஹஸரத் பேசுகிறத நாங்கள் கூட கேட்குறோம். இது ஒளிபரப்புறது அவ்வளோ பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுத உடனே மெஹராபிலே சஹாபாக்களுக்கு சொர்க்க நரகத்தை காமிச்சதாக ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்குறோம். செவுத்தில் 1400 வருஷத்துக்கு முந்தையே சொர்க்க நரகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சிட்டாங்க. அல்லாஹ்வை நம்பினவங்க செவுத்தில் காமிச்சாங்க. இப்போ நாம் எலக்ட்ரானிக்கை நம்புறதுனால செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கிற அந்த டிவியை வச்சு உலகத்தில் எல்லாம் நடக்கிறத பார்க்குறோம். எல்லா விஷயத்தையுமே இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. குர்ஆனுடைய முதல் விரிவுரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதுக்கு பிறகு சஹாபாக்கள், அதுக்கு பிறகு இமாம்கள். அதனுடைய விளக்கங்கள் கியாமத்தினால வர வந்துக்கிட்டே இருக்கும். குர்ஆனுடைய விளக்கங்கள் ஒரு 23 வருஷமாக 2 ஆயத்து 3 ஆயத்து நாள்தோறும் என்ற ரீதியில் ரசூலுல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி தராவீஹ் கிட்டத்தட்ட 14 நினைக்கிறேன், 18 ஜுஸு தாண்டியாச்சு. ஒரு 27 நாளில் ஒரு 30 ஜுஸுவை ஆண்டுதோறும் கேட்கிற ஒரு பாக்கியத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். இந்த குர்ஆனை வச்சு தான் இந்த மாதத்திற்கே சிறப்பு. நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், எல்லா நல்ல காரியங்கள் ரமலான் செஞ்சாலும் கூட அவ்வளவும் குர்ஆனுக்குள்ளே இருக்குது.
அதனால் சுருக்கமாக அல்லாஹ் சொன்னால் இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறங்கின மாதம். குர்ஆன் என்றால் சட்டம் இறங்கின மாதம். குர்ஆன் ஷெரீஃபில் 114 சூறாக்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான சூறா இன்னைக்கு கடைசி பகுதியில் சூரத்து நூர், பேரொளி, ஒளி என்ற பெயரிலே உள்ள ஒரு அற்புதமான சூறா. சட்டம், குற்றவியல் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த சூறாவுடைய தொடக்கத்திலே இருக்குது. திருடுனா என்ன தண்டனை, விபச்சாரம் அல்லாஹ் பாதுகாக்கும், விபச்சாரம் செஞ்சால் என்ன தண்டனை. ரசூலுல்லாஹ் தான் அதை விளக்குனாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்ட்டான். எப்படி தண்டனை கொடுக்கறது? ஒரு தடவை திருடுனா என்ன செய்யறது, ரெண்டாவது தடவை திருடுனா என்ன செய்கிறது, பல கையை மணிக்கட்டை வெட்டுறது, இந்த கையை வெட்டுறது, காலை வெட்டுறது. ஒரு ஆள் 5 தடவை ஆளை வச்சு திருடினார். ரீஷவிலே வருது. 4 தடவை திருடிட்டார், கையை வெட்டியாச்சு, 2 காலையும் வெட்டியாச்சு. ஆள்களை செட்டப் பண்ணி 5ஆவது தடவையும் திருடினார். அவர் கிணத்துல தூக்கி போடுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொலை செய்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸிலே வருது. அப்போ குர்ஆனுடைய முதல் விளக்கமே ஹதீஸ் தான். ஹதீஸும் குர்ஆனும் ஏதோ சந்தோஷமாக இந்த உம்மத்துக்கு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நஸலல் குர்ஆனு பில் ஹுஸன். இந்த குர்ஆன் இறங்குனதே கவலையோடு தான் இறங்குச்சு. குர்ஆன் இறங்கியது மிகப்பெரிய ஒரு கவலை. ஆடு மாடு ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அது கூட ஒழுங்காக மேய்க்க தெரியாத ஒரு மக்கள். ஆனால் செஞ்ச குற்றங்கள் எக்கச்சக்கமான பாவங்கள். அதில் முக்கியமாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு நீங்கள் பிரட்டி பார்த்தா தெரியும். ஆடு மாடு ஒட்டகம் கூட மேய்க்க தெரியாதவர்கள். தகப்ப நாட்டு அன்றாட அடி வாங்குவாங்க. 10 ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்காக கொண்டு போய் 2 ஒட்டகம் காணோம், 8 ஒட்டகத்தோடு வந்திருக்கேன்னு அடிப்பாங்களாம். அப்படியெல்லாம் ஒட்டகம் கூட மேய்க்க தெரியாதவர்கள், ஆடு மேய்க்க தெரியாத உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு தராவிய தொழுகையில் பேர் வருது, முஸையினுல் மஸ்ஜிதி வல் மின்பரி வல் மெஹராப். மெஹராபே உலகத்திற்கு அழகுபடுத்தி காமிச்சது, மிம்பரை அழகுபடுத்தி காமிச்சது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. ஒரு ஆயத்தை படித்தாங்க, அவங்க அப்படியே திசை திருப்பி. எந்த அளவுக்கு அவருடைய கல்புல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹா நேற்று ஓதியிருப்பாங்க, தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. நாயகமே, நீங்கள் கெட்டு போகிறதுக்காக இந்த குர்ஆனை உங்களுக்கு நம்ம தரல, எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்துக்காக வந்த குர்ஆன். இந்த ஒரு ஆயத்து தான் உமர் ரலியல்லாஹுடைய கண்ணில் பட்டுச்சு. அதுக்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவர் எப்படி இருந்தார், அபூஜஹல்கிட்ட போய் பேரம் பேசிட்டு வந்தார். 100 ஒட்டகத்தை எடுத்து வை, முகம்மதுடைய தலையோடு நான் வரேன், தலையை தந்துட்டு நான் ஒட்டகத்தை வாங்கிடுதேன். என்ன, ஒரு ஒட்டகம் இருந்தாலே ஒரு சுமோ நம்ம வீட்டு முன்னாடி இருக்க சமம். 100 ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தலைக்கு பேசுகிறாங்க. நீ ஒட்டகத்தை எடுத்து வை, நான் தலையோடு வாரேன்னாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை அவங்கள திசை திருப்ப வச்சான். காலம் மாறியது, அடுத்த ஆயத்தை பார்த்தாங்க, அதுக்கடுத்த ஆயத்தை பார்த்தாங்க. குர்ஆனில் அப்படி என்னதான் இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்தாங்க. வரலாறு பேசுகிறது. அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பிறகு நபி கிடையாது, ஒருவேளை அப்படி இருந்தால் இவர் வந்துடுவார். அப்போ படிப்பு எங்கேயே கொண்டு போச்சு. குர்ஆனில் இருக்கிற 6666 ஆயத்தில் ஒரு 30 ஆயத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அபிப்பிராயம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய உடலில் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும், ஆயத்து இறங்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது ஆயத்தாக வந்து. அப்போ குர்ஆனுடைய அந்த விளக்கங்கள் கல்புக்குள்ளே போயிடுச்சுன்னா உலகம் பூரா நமக்கு முன்னாடி கீழே வந்துடும். நிறைய விஷயங்களை நாம் பேசலாம். ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கூட கல்யாணத்துக்கு கூப்பிடல. மதீனாவில் ஒரு 6 தெரு தான் இருந்துச்சு. இந்த 6 தெருவில் அவருக்கு கல்யாணம் நடக்குது. வசதியான ஆள், கல்யாணம் நடக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. சட்டையில் இருந்த அத்தர்கரையை பார்த்துட்டு, என்னப்பா சட்டையில் அத்தர்கரை இருக்கு, கல்யாணம் முடிச்சிருக்கியான்னு கேட்காங்க. ஆமாம் நாயகமே என்னாங்க, நீ வசதியான ஆளாச்சே, என்ன ஒரு வலிமா ஒரு ஆட்டை அறுத்தாவது சாப்பாடு கொடுப்பான்னாங்க. என்ன ஏன் கூப்பிடல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை கூப்பிடாம நீ நிக்கா நடத்தியிருக்க, அது எப்படி செல்லும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவே மாட்டேன். நாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜனாசாவுக்கு போகலையான்னு கேட்டால், சொல்லலையா யாரும், சொன்னால் தானே போக முடியும் அப்படின்னு கேட்குற உலகத்தில் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா தான் போகணுன்னு மார்க்கம் சொல்லி தருது, கூப்பிடவும் சொல்லுது. யாரை கூப்பிடல? உலகத்தின் தலைவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடாமல் ஒரு கல்யாணம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தர்கரையை பார்த்துட்டு வலிமா போட்டிருப்பா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான், பாரக்கல்லாஹ் லக்கங்கிற அந்த நிக்கால ஓதுறோம் பாருங்க, அது ரசூலுல்லாஹ் கலந்துக்கிடாத ஒரு கல்யாணத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சொன்னது. அந்த மாப்பிள்ளைக்கு அல்லாஹ் எவ்வளோ பரக்கத்தை கொடுத்தான். 72 வயசு வரை வாழ்ந்தாங்க. 72 வயசு எல்லா வியாபாரம் பண்ணாங்க. நீண்ட வரலாறு, எல்லா வியாபாரம்.
ஒரு சாதாரண வந்து பால் விற்றாங்க, அப்புறம் நெய் விற்றாங்க, அப்புறம் பால்கோவா, பால் இனிப்பையும் கலந்து பால்கோவா விற்றாங்க, அப்புறம் வந்து இடவங்கி விற்றாங்க. ரியல் எஸ்டேட்டில் இருந்து ஒட்டகம், ஆடு, மாடு, சொத்து எவ்வளோ இருக்குன்னே தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே குரானுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டாங்க, ஹாஃபிஸாகவும் ஆகிட்டாங்க. ஒரு சைடில் ஹாஃபிஸா ஆகிட்டாங்க, இன்னொரு சைடில் பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்குது. மாதம் மாதம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு ஜக்காத்து. மாதம் அவங்ககிட்ட கேட்குறாங்க, இவ்வளவு பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கும்போது, நான் மாதம் மாதம் கணக்கு பண்ணி ஒரு பகுதியை நான் வச்சுக்கிடுவேன், 3 பகுதியை ஆக்கி இன்னொரு பகுதியை சொந்தக்காரன் கொடுப்பேன், இன்னொரு பகுதியை ஏழைகள் கொடுத்துருவேன். நான் மாதம் மாதம் எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குன்னே தெரியாது. அல்லாஹ் தாலா அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக்கி வச்சான். வரலாற்றில் ஹதீஸ் ஷரீஃபில் வருது, கடைசி நேரத்தில் தங்க சுரங்கத்தை வாங்குற அளவுக்கு பொருளாதாரம். தங்க வியாபாரம் செஞ்சு தங்க சுரங்கத்தை வாங்கினாங்க. சுரங்கத்தை வாங்கினாங்க. வஃபாத்தானதுக்கு பிறகு அவருடைய சொந்தக்காரங்க கோடாரியை வச்சு அதை வெட்டி எடுத்து கையெல்லாம் ரத்தமாயிட்டான். விட்டுட்டு போன சொத்து. இவ்வளோ சொத்து இருந்தாலும் குரான் அவங்க விடலை. எந்த சஹாபிக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்களுக்கு எப்படி தெரியுமா, தபுக்கு போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு, லேட் ஆகிட்டு, எல்லோரும் அவரை தள்ளி விட்டாங்க, நீங்கள் தொழ வைங்க அப்படின்னு. இல்லை ரசூலுல்லா அவர்கிட்டனாங்க, இல்லை போங்க டைம் ஆகிடுச்சின்னு தள்ளி விட்டாங்க. தொழுதாச்சு. சலாம் கூட திரும்பி பார்க்காரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத்து லேட்டாக வந்து செஞ்சு தொழுகிறாங்க. எப்படி இருக்கும் மனசு? அப்படியே படபடக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டு, அஹ்சன்த யா அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மானே நீ நல்லது தான் செஞ்சுருக்கிற, நீ செஞ்சது நல்லது தான் அப்படின்னாங்க. இவ்வளோ வசதி இருந்து குரான் அவங்கள்ட்ட இருந்ததுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி நின்று தொழுதுட்டு அஹ்சன்த சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் என்னுடைய சொத்து பூரா பைத்துல் மால்க்கு, என் சொந்தக்காரங்க, என் பிள்ளைகளோ, என்னுடைய மனைவிமார்கள் யாரும் நான் இறந்த பிறகு என் சொத்தை எடுக்கக்கூடாது, எல்லாம் பைத்துல் மால்க்குன்ட்டாங்க. அருமையான நேசர்களே, அந்த நேரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தான். உலகத்தில் யாராவது சம்மதிப்பாங்களா? உங்களை எனக்கு பிடிக்கலங்க, என்னை விட்டுருங்க, சொத்தில் பாதி தந்துடணும்னு சொல்லி மனைவி கேட்குற உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சேர்ந்து வாழ்கிறதுக்கு இல்லை, என்னை நீங்கள் தலாக் விட்டுருங்க, நான் பேடுதேன், ஆனால் பாய் சொத்து எனக்கு தான். 9 மனைவிமார்கள் அந்த நேரத்தில் இருந்தாங்க. ஃபாத்திமா அம்மா இருந்தாங்க, ஜெய்னப் அம்மா இருந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. ஒருத்தர் கூட எங்களுக்கு சொத்து தராமல் பள்ளியாசல் எழுதி வச்சுருக்கீங்க, பைத்துல் மால்க்குன்னு கேட்கவே இல்லை. ஆனால் இதை ஹஸரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ரசூலுல்லாஹ் பைத்துல் மால்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே நான் ஒரு 4 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பேரிந்த தோட்டம் வச்சுருக்கேன், அதில் வர்ற வருமானம் பூரா உங்கள் மனைவிமார்களுக்கு போயிடணும் அப்படின்னு. நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் மனைவிமார்களுக்கு கொடுக்குறேன். அந்த சொத்தெல்லாம் ஆயிஷா அம்மா மாதிரி உள்ள மனைவிமார்களுக்கு வந்துச்சு. ஒரு கட்டம் 900 ஒட்டகம் மஸ்ஜித் நபவி முன்னாடி வியாபார சரக்கோடு போயிட்டு இருக்கு. அப்போ ஆயிஷா அம்மா மதீனா குலுங்குது. ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, என்ன மதீனா குலுங்குது, மதீனாவில் பூகம்பம் வராத, மதீனா ஏன் ஆடுது, வெளியே போய் பாருன்னாங்க. வியாபார ஒட்டக சரக்கோடு போகுது. யாருக்குள்ளது? அப்துர் ரஹ்மான் வவுஃபுக்குள்ளதுங்க. அவங்களுக்கு சொத்துலாம் கொடுத்துருக்காங்க, பேரித்தந்தோம் இருந்துன்னு சொன்னாங்க. அந்த 900 ஒட்டகையும் தர்மம் பண்ணி அவரை சொர்க்கத்துக்கு போக சொல்லுங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா வந்து சொல்லுது, ஆயிஷா அம்மா அவங்கள்ட்ட இப்படி சொன்னாங்க, இதெல்லாம் தர்மம் பண்ணிடணுமா அப்படின்னு. நேர் வந்து ஆயிஷா அம்மாட்ட கேட்டு, நீங்கள் சொன்னதாக கேள்விப்பட்டேன், ஆமான்னு. அப்படியே தர்மம் பண்ண. வஃபாத்தாகிற ஒரு 2 மாதம் முந்தி மயங்கி விழுந்துட்டாங்க. ஹஸரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க மனைவி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தொழுங்க, பிரச்சனை சால்வ் ஆகிடும். உடனே ஆம்புலன்ஸ் வந்து அது ரொம்ப நிலைமை. அவங்க தக்பீர் கட்டினாங்க, தொழுது கொஞ்ச நேரத்தில் அவங்க மயங்கி விழுந்தாங்க, அப்புறம் முழிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என் மயக்கத்தில் 2 மலக்கள் என்னை விசாரணைக்காக கூப்பிட்டு போகிறாங்க. எதிரில் ஒரு மலக்கு வந்து, இவரை எதுக்கு விசாரணை கூப்பிட்டு போகிறீங்க, இவர் அஷரத்தை முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட 10 மலக்குகளை இவர் ஒருத்தர்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவர் விசாரணைலாம் கிடையாதுன்னொன்னே விட்டுருந்தாங்க. அந்த 2 மலக்கு விடும்போது மயக்கம் தெளியுது. ஒரு மரண அறிகுறி கொரோனாவில் வந்துட்டு போச்சு. அதுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆனால் ஹஸரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு மயக்கம் வந்து ஒரு முன்கூட்டி ஒரு எச்சரிக்கை. அதுக்கு பிறகு தான் சொத்தெல்லாம் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு யார் யார் என்னென்ன வைக்கணும்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்திற்கும் அவங்களோட இருந்த சஹாபாக்குடைய குணத்திற்கும்
எல்லோரோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும், ரசூலுல்லாவோடு நாம் எல்லாரும் இருக்கணும். இதுதான் ஈமானுடைய தத்துவம். அப்போ அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூட இருந்தாங்க. வஃபாத்துக்கு பிறகு கூட காலித் ரலியல்லாஹு அன்ஹு முடியை வாங்கி தலையில் தொப்பியில் வச்சுக்கிட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாவுடைய சொந்த மச்சினை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் நகை வெட்டும் போது நகத்தை வாங்கி பொடியாக்கி கண்ணில் வைக்கிற ஒரு டப்பியில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க பிள்ளைகள் கேட்டாங்க, இது என்ன பாவான்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நகை பொடி, நான் இறந்துட்டா கபூரில் உன்னுடைய நபி யார் என்று கேட்கும்போது, நபி என்னுடைய நபி ரசூலுல்லாங்கிறது என் உடல்லே அடையாளம் இருக்குது. ரசூலுல்லாவுடைய நகைப்பொடி என் கண்ணில், காதில், மூக்கில் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் என்ன அடக்கணும். இது இருக்கிற சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நெருக்கமாக இருந்தாங்க. இப்போ நாமெல்லாம் அதுக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் இல்மை வச்சு தான், சுன்னத்தை வச்சு தான், கல்வியை வச்சு தான். அந்த வகையில் தான் குர்ஆனுடைய முதல் விளக்கம் ஹதீஸ் ஷரீஃப். அந்த ஹதீஸ் ஷரீஃபு குர்ஆனில் 12 இடத்துல நோன்பை பற்றி வருது, 13 இடத்துல. ஆனால் ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் ரசூலுல்லாஹ் தான் பேசினாங்க. 32 இடத்துல ஜக்காத்தை பற்றி வருது. ஆயிரக்கணக்கான விளக்கங்கள், யார் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், கேள்வி ஜக்காத்தை பற்றி நிறைய கேள்விகள் வருது. அதற்கு நான் 20 பவுன் பேங்கில் அடவு வச்சுட்டேன், அதற்கு அடவு வைக்கிற தப்பு தான், ஏதோ வச்சுட்டேன், இப்போ நான் ஜக்காத்து கொடுக்கணுமா, என்கிட்ட கொடுக்குற காசு இல்லையே. மார்க்கம் சொல்லி தருது, ஜக்காத்து உங்களுக்கு கடமையாக ஆயிடுச்சு, உங்கள் நகை தானே இருக்குது, உங்கள் நகை தான் இருக்குது, அதுக்கு ஜக்காத்து கடமை தான். ஆனால் இப்போ தர இல்லைன்னா உங்கள் பேரில் இருக்கும். ஒரு 2 வருஷம் கழித்து உங்களுக்கு காசு வந்துருச்சுன்னா 2 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஜக்காத்தை கொடுத்துடணும். இல்லை அது டைம் கடந்து போச்சுன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லி இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த உம்மத்துக்கு சொல்லிட்டு போனாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு 40 ஹதீஸை மனப்பாடம் பண்ணால் நீங்கள் சொர்க்கவாசி. புகாரி இமாம் 6 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி ஒரு 7000 ஹதீஸை இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க. அதுதான் எல்லா தமிழில் ரஷ்யா, அவங்க பிறந்த ஊர் ரஷ்யா தான். ஆனால் அந்த மக்களுக்கு நசீப் இல்லை. புகாரி இமாமை துரத்திட்டாங்க, அது நீண்ட செய்தி. ஆனால் நாம் அதை குர்ஆனுக்கு அடுத்த கித்தாபு புகாரி ஷெரீஃப்னு அது 7 பாகம் தமிழில் டிரான்ஸ்லேஷன் ஆகி வந்து எல்லா பள்ளிகள்லையும் இருக்குது. அந்த புகாரி கித்தாப் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 கித்தாப்லேருந்து எடுத்து எழுதப்பட்ட கித்தாப் தான் மிஷ்காத்துல் மசாபி. மிஷ்காத்துல் மசாபின்னா விளக்குகளுடைய மாடாக்குழி. ஒரு மாடாக்குழிக்குள்ளே ஒரு 6300 லைட்டை பொருத்தி வச்சா அது எப்படி பளிச்சுன்னு இருக்கும். அல்லாஹ் அது குர்ஆன்லேயே ஒரு உதாரணம் சொல்கிறான். எல்லா கித்தாப்பும் குர்ஆனை வச்சு தான். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லர், அல்லாஹ் வானம் பூமிக்கு ஒளி கொடுக்குறான். அந்த ஒளி ஒரு மாடாக்குழிக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி அந்த கித்தாப்புக்குள்ளே ஒரு 6300 ஒளின்னா 6300 ஹதீஸ். அது வந்து நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, வியாபாரம், பிஸ்னஸுக்கு, நிக்காகு, குற்றவியல் தண்டனை, என்னென்ன நமக்கு தேவையோ, நம்முடைய ஒது, சுத்தம், குளிப்பு, அவ்வளோ டோட்டலாக ஹஸரத்துக்கு தெரியும். எல்லா தேவையாக உள்ள சட்டங்கள் ஒரு 3 வருஷம் மார்ஷாவில் அது ஓதுங்க. அந்த கிதாபு வந்து இதுவரை யாரும் டிரான்ஸ்லேஷன் பண்ணல. சஹாபாக்குடைய பேர பிள்ளைகள் 800 வருஷத்துக்கு முந்தி எழுதின கிதாப். ஒவ்வொன்றுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா. கொரோனா நேரம் உலகமே ஸ்தம்பித்து போயிடுச்சு. அப்போ மதரசா பூரா, பள்ளி, மதரசா எல்லாமே லாக்டவுனில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் 2 வருஷம் வீட்டில் இருக்கிறோம் மதரசாவில். அப்போ நம்ம நண்பர்கள், பிள்ளைகள்லாம், மாணவர்கள் சொன்னாங்க, இந்த கிதாபை நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க, கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் பண்ண நல்லா இருக்குமேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் துவாவில் 40 லட்சம் ரூபா எஸ்டிமெண்ட்டில் இதுவரை 25 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு, அதில் ஒரு 4 பாகங்கள் போட்டு 8000 காப்பி அதை போட்டு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய அருள். அதனால் அது ஒரு 4 பாகம், மொத்தம் 7 பாகம். புகார் ஷெரீஃப் 7 பாகங்கிற மாதிரி எல்லா சட்டங்களுக்கும் ஹதீஸ் ஆதாரத்தோட ஷாஃபி, ஹனஃபி எல்லாத்தையும் வித்தியாசமாக சொல்லி அதை பெரிய முயற்சியில் ஒரு 45 வயசில் செய்ய வேண்டியதை இப்போது 55 வயசு கடந்த பிறகு உடலும் சில நேரங்களில் ஒத்துழைக்காமல் இருக்குது. ஷாலா ஒரு நீயத்து. லால்பேட்டை மதரசா பற்றி எல்லாம் தெரியும். ஒரு சின்ன அதுக்கு அறிமுகம், தமிழ்நாட்டில் எல்லா அவுகாத்து சலாத், இந்த சுபுஹு, லொஹர், அசர், இந்த தொழுகைக்குரிய டைம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் உருவாச்சு அல்லாமா அமானி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹ். இதுவரை 2000 ஆலிம்கள் உருவாகியிருக்காங்க. 162 வருஷம் ஆச்சு இந்த மதரசா ஆரம்பிச்சு. பாக்கியாத்துக்கு அடுத்து தமிழ்நாட்டில் வேலூருக்கு அடுத்து பெரிய மதரசா. அதில் 86 பட்டம் வாங்கிட்டு அப்படியே ஓதி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இடையில ஒரு 10 வருஷம் இங்கே சென்னையில் புதுப்பேட்டைக்கு வந்தோம். ஓதி கொடுத்துக்கிட்டு திருப்பி அதில் தான் மனசு போயிடுச்சு. இப்போ திருப்பி அங்கே போய் 7-8 வருஷம் ஆச்சு ஷல்லா. அதனால் இந்த கிதாபை மதரசாவில் இருக்கிறதுனால எழுத முடிஞ்சிச்சு. எல்லா வீடுகளுக்கும் தேவை. ஒரு ஆலிம் நமக்கு துணை இருக்கிற மாதிரி, நமக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில் இருக்கிற ஒரு தொடர்பு. ரமலான் நேரத்தில் புயல் காற்று மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவு செய்வார்கள்னு நம்மெல்லாம்
உலமாக்கள் சொல்ல கேள்விப்படுற ஹதீஸில் பார்க்குறோம். ரமலான் நேரத்தில் செய்கிற செலவுக்கு மற்ற நாட்களை விட 70 மடங்குலேருந்து 700 மடங்கு கூடுதல் நன்மை இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஆண்டுதோறும் கேட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அதில் ஒரு 10 செட்டு கொண்டு வந்திருக்கோம். ஒரு கிதாபு 700, கொஞ்சம் காஸ்ட்லி, பேப்பர் கொஞ்சம் காஸ்ட்லியாக உள்ளது. ஒரு கிதாபு 750 ரூபா இருந்தாலும் அதை 500 ரூபாயை ஆக்கி 4 பாகங்கள் கொண்ட ஒரு 10 செட்டு இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வசத்து கூட சொன்னாங்க, தராவிகளை கொஞ்சமாக தானே இருப்பாங்கன்னு. இருந்தாலும் அந்த குரானை கேட்டுட்டு பேசுகிறதுல ஒரு திருப்தி, குரானை கேட்டுட்டு பேசுகிறது இருக்கு பாருங்க, அதில் ஒரு மன திருப்தி. ஏன்னா புதுப்பேட்டையில் இருக்கும்போது 10 வருஷமாக தஃப்சீர், தொழுகைக்கு பிறகு தஃப்சீர் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனால் மக்கள் கம்மியாக இருந்தாலும் கூட சொன்ன ஒரு 3 நாளுக்காக வந்தோம். அந்த 5வது பாகத்துக்காக இங்கே வந்துச்சு. ஷலாசர்கிட்ட சொன்னோம், வாங்க சத்துட்டாங்க. ஷலா ஒரு 10 செட்டு கொண்டு வந்திருக்கோம். இன்ஷால்லா அது எல்லோரும் கொடுத்து வாங்கிடுங்க. ஜக்காத்து கொடுக்கறதுக்கு தகுதி உள்ளவங்க இங்கே இருப்பீங்க, மார்சா பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். உங்கள் பேரை போட்டு இன்ஷால்லா அதை கொடுத்துருவோம். லால்பேட்டையில் இந்த கிதாபை 40 பிள்ளைகள் ஓதுறாங்க. மொத்தம் 120 பேரில் இந்த கிதாபு 40 பேர் ஓதுறாங்க. இன்ஷால்லா பள்ளிக்கு நீங்கள் வாங்கி வைக்கலாம், பெண்கள் மார்சாக்கு வாங்கி வைக்கலாம். எல்லாமே ரமலானில் நமக்கு கூடுதல் சதக்கத்துல் ஜாரியாவுடைய நன்மை அப்படிங்கிற ஒரு சுப செய்தியை சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த நிர்வாகத்திற்கும் ஜமாத்திற்கும் ஹஸரத் அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பாயாக. நாங்கள்